விஜய் ஓடி போகல, விஜய்க்கு வேற வழியே கிடையாது. விஜய் அதே கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தார் சொன்னா இந்த என்டையர் கும்பலும் திருப்பியும் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கும். அங்க இன்னும் மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கும். திருச்சிக்கு போனாரு, திருச்சிக்கு போயிட்டு நேரா பிளைட் ஏறி போயிட்டார், தனி விமானத்துல ஏறி போயிட்டாரு. அப்படி போயிடக்கூடாது. திருச்சியில ஏதோ ஒரு அரிஸ்டோ மாதிரி பெரிய ஹோட்டல், பழைய ஹோட்டல்ல போய் தங்கி கரூர்ல போயிட்டு மக்களை சந்திச்சா இன்னைக்கு லெவல்ல கரூர்ல இருக்கிற அந்த கொந்தளிப்புல அவர் மேல என்ன வேணாலும் பண்ண முடியும் மக்கள். டிஎம்கே எதிரிகளை எப்படி அடக்கணும், ஒடுக்கணும், ஒழிச்சு காட்டணும், எப்படியெல்லாம் அவங்களுக்கு இன்னல்கள் கொடுக்கணும், அவங்கள பேச விடாம பண்ணணும், அவங்க வாயை அடைக்கணும், இதெல்லாமே டிஎம்கே காரங்க ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. எனக்கு நீங்க சொன்னது, அதாவது இதுக்கு பின்னால ஆளுங்கட்சிக்காரர்கள் இருப்பார்களா, கரூர் கேங் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை கிளப்புறது. விஜய் இதனால அவருடைய அரசியலை கையை விட்டுட்டு ஓட போறது இல்லை. ஒரு டிஎம்கே இதை எப்படி எடுக்க போறது அப்படின்னா, டிஎம்கேக்கு பிண அரசியல் பண்றது கை வந்த கலை. இது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கூட்ட நெரிசல்ல நம்ம 40 பேரை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சம்திங் வெரி சீரியஸ். இதுக்கு காவல்துறை தான் பொறுப்பேற்றுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றது 100% கரெக்ட். ஆனா இவங்க ஏன் அதை செய்யல அப்படின்னு சொன்னா இவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்களை இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல சார், ராஜா என்ன சொன்னாலும் நீங்க பாருங்க. சம்பாதிக்க முடியாதவங்க வருத்தப்பட வேண்டாம், சம்பாதிக்க முடியாத கழக கண்மணிகள் வருத்தப்பட வேண்டாம், அடுத்தது நம்ம தான் ஆட்சி அமைப்போம் 2026க்கு அப்புறமா நீங்க சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னா, சோ இவங்களுடைய இலக்கு என்னன்னு சொன்னா இருக்கிற கொஞ்சம் நேரத்துல நிறைய அடிச்சுக்கிட்டு போகலாம் அப்படிங்க, எங்கெங்கெல்லாம் லூட்டி அடிக்க முடியுமோ எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. சுற்றுலா பண்ணிட்டு இருக்கிற 26 பேரை வெளிநாட்டுல இருந்து வந்த தீவிரவாதிகள் கொன்ன போது இவர் என்ன சொன்னாரு, சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாத பிரதமர் பதவி விலக வேண்டும், நீங்களும் விலகுங்க. இவங்கெல்லாம் ஏழைங்க, இவங்கெல்லாம் சாதாரண மக்கள், செத்து போனவங்க பாருங்க. அந்த பால் பாட்டில் கீழே கிடக்கு. என்ன ஒரு மோசமான ஒரு காட்சியை நீங்க பாருங்க. அந்த பால் பாட்டில் எந்த குழந்தை குடிச்சதோ அந்த குழந்தை இன்னைக்கு உயிரோட இருக்கோ யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரியா ஒரு கடமை தவறிய அரசு டிஎம்கே அரசு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆல் செட் அண்ட் டன், முதல்வர் கீழே இறங்குவாரு, ரிசைன் பண்ணுவாரு. நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நெல்லை சிவா. இப்போ சென்னையில விஜயை கைது செய்ய வேண்டும், அங்கு இறந்த 41 பேர் விஜய் மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதனால விஜயை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த போஸ்டர்களை ஒட்டியவர் யார் அப்படின்னா தமிழக மாணவர் மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஒட்டி இருக்காங்க. விஜய் வீட்டுக்கு முன்பாகவும் போராட்டம் நடத்துவதற்கு முயற்சி பண்ணினாங்க, ஆனா காவல்துறை தடுத்து நிறுத்திட்டாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல காவல்துறை தடுத்து நிறுத்தித்தான் ஆகணும். ஏன்னா இதை ஒரு காரணமாக இதை இப்போ நேபாள், பங்களாதேஷ் அது மாதிரியான சமாச்சாரம் கிடையாது. இதெல்லாம் காவல்துறை கரெக்டா தடுத்து நிறுத்துறது அவங்களுடைய கடமை. நல்ல வேலை அதை தடுத்து நிறுத்தலன்னு சொன்னா விஜய் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும், டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆயிருக்கும். அதனாலதான் அவங்க பண்ணிருக்காங்க, அது கரெக்ட் தான். ஆனா இந்த ஒரு காழ்ப்பு, இந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது வெளிப்படும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அந்த ஒரு காரணத்தினால்தான் விஜய் அன்னைக்கு பாருங்க, சாயங்காலம் 7:30 மணி 7:40க்கு அப்புறமா வண்டி முன்னால போக மாட்டேங்கிறது, பின்னாலையும் போக முடியல, ஸ்டக் ஆகி போச்சு. முன்னால பைலட் வேன் நிக்குது, பைலட் வேன் போறதுக்கு கூட இடம் இல்லை. அதுக்குள்ள இந்த ஆம்புலன்ஸ் வந்தது. ஆம்புலன்ஸ் வந்த உடனே ஆம்புலன்ஸுக்கு வழி கொடுக்கறதுக்காக தடியடி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயை பாதுகாப்பா எஸ்கேப் பண்ணி வெளியில அனுப்பணும் அப்படிங்கிறதுல அதுக்கப்புறமா தான் காவல்துறையினர் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா கொஞ்சம் பாதை சரி பண்ணி மக்களை விலக்கி பாதை ஏற்படுத்தி இவங்க வெளியில போயிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் ஏன் ஓடி போனாரு அப்படின்னாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, விஜய் ஓடி போகல, விஜய்க்கு வேற வழியே கிடையாது. விஜய் அதே கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தார் சொன்னா இந்த என்டையர் கும்பலும் திருப்பியும் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கும். அங்க இன்னும் மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கும், கயாஸ் ஆயிட்டு இருக்கும். அதனால விஜய் அந்த சமயத்துல ஹாஸ்பிட்டல் போகாம இருந்து நல்ல சமாச்சாரம் தான். ஆனா விஜய் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க சார். திருச்சிக்கு போனாரு, திருச்சிக்கு போயிட்டு நேரா பிளைட் ஏறி போயிட்டார், தனி விமானத்துல ஏறி போயிட்டாரு. அப்படி போயிடக்கூடாது. திருச்சியில ஏதோ ஒரு அரிஸ்டோ மாதிரி பெரிய ஹோட்டல், பழைய ஹோட்டல்ல போய் தங்கி அடுத்த நாள் கரூர் அவங்கள பார்த்துட்டு போயிருந்தா
அது இன்னும் பிரமாதமான இம்ப்ரெஷன் இருந்திருக்கும் விஜய் மேல. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் அதை பண்ணலை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். அடுத்த நாள் கூட அவர் வந்து வருவாருன்னு பார்த்தேன். ஆனா கரூர்ல போயிட்டு மக்களை சந்திச்சா இன்னைக்கு லெவல்ல கரூர்ல இருக்கிற அந்த கொந்தளிப்புல அவர் மேல என்ன வேணாலும் பண்ண முடியும் மக்கள். அந்த ஒரு கண்டிஷன். இதுக்கு பின்னால சதிகாரர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம இதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால் தான் பேசணும். அதனால இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நம்ம விஜய் வந்து அங்க போக முடியாது அப்படிங்கறத நான் வந்து உணர்ந்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் நீங்க பாருங்க, நேற்றுக்கு நிர்வாகிகள் மீட்டிங் போட்டதுக்கு அப்புறமா உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உயர் நீதிமன்றத்தை ஒரு மனு போட்டிருக்கிறாங்க. தட் இஸ் ஒன் திங். ரெண்டாவது வந்து அவர் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு, அனைத்திலிருந்தும் மிக விரைவில் மீண்டு வருவோம் இறைவன் அருளுடன். இறைவன் அருளுடன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளாம் என்ன நினைச்சோம், அரசியல் வாழ்க்கை முற்றுப்புள்ளி பெற்று விட்டது, கரூர் தான் கடைசி அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னுமே வந்து அதை பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு என்ன நீங்க முடக்க முடியாது, நான் வந்து மக்களுக்காகத்தான் வந்திருக்கிறேன், என்னுடைய கொள்கையில நான் என்னுடைய இலக்குல நான் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கேன். ஆனா இது வந்து ஒரு சின்ன இது ஒரு சம்பவம், இது துக்ககரமான சம்பவம், வேதனைக்குரிய சம்பவம். இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் மீண்டு வருவோம்னுட்டு விஜய் சொல்றது நான் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன். அதனால டிஎம்கே இப்படி நினைச்ச கூடாது. அண்ணாமலை வந்து பதவி விலகிட்டாரு, அப்பாடா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. விஜய் வந்தாரு. விஜய் வந்த பிறகு இந்த 6 இடங்கள்லயும் பேசுனதுக்கு எல்லாமே, அவர் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சொல்லும் நிலையில் தான் டிஎம்கே இருக்கு. அதாவது விஜய் குடைச்சல் கொடுக்க அண்ணாமலை கொடுத்த குடைச்சல் நின்று போச்சுன்னு சொன்னா இவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ விஜய் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. எப்படி? ஆனா ஒன் திங் சார், டிஎம்கே வந்து எதிரிகளை எப்படி அடக்கணும், ஒடுக்கணும், ஒழிச்சு காட்டணும், எப்படியெல்லாம் அவங்களுக்கு இன்னல்கள் கொடுக்கணும், அவங்கள பேச விடாம பண்ணணும், அவங்க வாயை அடைக்கணும், இதெல்லாமே வந்து டிஎம்கே காரங்க ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. எனக்கு வந்து நீங்க சொன்னது 1996ல தாமிரபரணி மாஞ்சோலை தொழிலாளர்கள் போராட்டம் கூட எனக்கு ஞாபகம் வருது. எப்படியெல்லாம் அவங்கள வந்து பாடாப்படுத்தாங்க. அந்த பெண்கள்லாம் தாமிரபரணி நதியில இறங்கி தாங்களே காப்பாத்துக்கிறதுக்காக போய் மூழ்கி செத்து போனாங்க. அந்த அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு கருணாநிதிக்கு அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். நாங்கெல்லாம் சின்ன பசங்க தான் அப்போ. இன்னைக்கு ரொம்ப விவிடா ஞாபகம் இருக்கு அதெல்லாமே. இந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது உறுதிதான். ஆனா நம்ம வந்து பேசலாமே தவிர நம்ம கிட்ட எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் புலன் விசாரணை அமைப்புகள் கிடையாது. நம்ம கிட்ட ஆதாரங்கள் இருந்து பேசினா பரவாயில்ல. எல்லாருமே சொல்லிக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது, அவ்வளவுதான். அதாவது இதுக்கு பின்னால ஆளுங்கட்சிக்காரர்கள் இருப்பார்களா, கரூர் கேங் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை கிளப்புறது. அதுல வந்து ஒரு தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, உடனே கள்ளக்குறிச்சியில 68 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போன போது அங்கே போகாத முதல்வர் அவசரமா இங்க வராது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு 10 லட்சம் தலா நிவாரணம் கொடுக்குறாரு. நான் என்ன சொல்றேன், உங்க கட்சியினுடைய எதிரின்னு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறேன். இல்லைன்னா தாவேக்கா கொடுக்கட்டுமே அப்படின்னு. தாவேக்கா வந்து 20 lakhs அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. தட்ஸ் அ டிஃபரெண்ட் திங். பட் மக்கள் வரி பணத்திலேருந்து நீங்க வந்து அப்படி அள்ளி கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு அவ்வளவாத உடன்பாடு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் விஜய் வந்து இதனால அவருடைய அரசியலை கையை விட்டுட்டு ஓட போறது இல்லை. ஒரு விஷயம். டிஎம்கே இதை எப்படி எடுக்க போறது அப்படின்னா, டிஎம்கேக்கு வந்து பிண அரசியல் பண்றது கை வந்த கலை. எல்லா இடத்தையுமே அனிதா மரணத்துலேருந்து ஆரம்பிச்சுங்க, இந்த சாத்தான்குளம் லாக்அப் டெத்ல ஆரம்பிச்சுங்க, எல்லாமே அவங்க பண்ணியது இன்னைக்கு வரைக்கும் பிண அரசியல் தான். இந்த விஷயத்திலையும் அவங்க ரொம்ப பிரமாதமா அரசியல் பண்ணுவாங்க. இதை வந்து கரூர் கேங்கு கையில் எடுக்க போகுது. இதனால விஜய்க்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், ஏன்னா இதை ஒரு காரணமா காட்டி, நீதித்துறையினுடைய பழைய எச்சரிக்கையை காரணமா காட்டி விஜயை முடக்குவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் இந்த அரசு எடுக்க போகிறது அப்படின்னு நான் பாக்குறேன். இதையெல்லாம் கடந்து மீறி விஜய் வந்து வெளியில வந்து பொதுமக்களுடைய அக்செப்டன்ஸை, நல்வரவை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது காலம்தான் உணர்த்தும். ஏன்னா இந்த இன்சிடென்ட் மக்களுடைய மனசுல இருந்து மறையறதுக்கு அட்லீஸ்ட் 1 மாசம் ஆயிடும். 1 மாசம் போயிட்டு சொன்னா அக்டோபர் ஆயிடும். நவம்பர் மாசத்துல இருந்து திருப்பியும் அவர் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரிதான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், இப்போ தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும்
பாத்தீங்கன்னா இந்த ஒன் மேன் கமிஷன் மேல நம்பிக்கை இல்ல, சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், கலெக்டர் இவங்க மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும், இவங்க என்ன செய்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. ஆனா திமுக அரசாங்கம் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே, எப்படி சார் பார்ப்போம்? சூப்பர் பாயிண்ட். அண்ணாமலை அண்ணாமலை சொன்னதை மொத்தமாவே நான் ஏத்துக்கிறேன். கலெக்டரும் அங்க இருக்கிற டிஜிபி எஸ்பி தான் ரெஸ்பான்சிபிள் இதுக்கு, அதாவது சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடம் செலக்ட் பண்ணது தப்பு. ஏன்னா அவங்களும் பார்த்துருப்பாங்க. கலெக்டர் வந்து அவருடைய வேலையை மட்டும்தான் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கணும். கலெக்டர் ஷுட் பி வெல் இன்ஃபார்ம்டு. இதுக்கு முன்னால 5-6 இடங்கள்ல அவர் போயிருக்கிறாரு. இதே மாதிரி கரூர்ல வந்துச்சு சொன்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படிங்கிறத அவங்க தான் யூகிச்சிருக்கணும். எஸ்பில வந்து முக்கியமா இறங்கியிருக்கணும். ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அவரும் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்க யாருமே இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. கள்ளச்சாராயம் சமாச்சாரத்துல அட்லீஸ்ட் அந்த எஸ்பி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஐ திங்க் கலெக்டர் கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கூட்ட நெரிசல்ல நம்ம 40 பேரை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது சம்திங் வெரி சீரியஸ். இதுக்கு வந்து காவல்துறை தான் பொறுப்பேற்றுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றது 100% கரெக்ட். ஆனா இவங்க ஏன் அதை செய்யலை அப்படின்னு சொன்னா இவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்களை இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்குதான் உடனே ஆணையம் போட்டு, ஆணையம் எவ்வளவு நாள் எடுக்க போறதுன்னு தெரியல. 1 மாசம் எடுக்குமா, 2 மாசம் எடுக்குமா, மேட்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் பண்ணி அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு கூட பாக்குறாங்க. ஏன்னா இப்போ நீங்க அந்த கலெக்டரையும் இவங்களையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணினீங்கன்னு சொன்னா இன்னும் பல விஷயங்கள் வெளியில வரும். ஏன் டிஜிபி வந்து உங்களுக்கு தற்காலிக பொறுப்பு டிஜிபியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் பல கேள்விகள் வரும். இன்னும் கேள்விகள் வந்துன்னு தான் இருக்கு. ஐயா நீங்க வந்து அவங்கள அவங்கள பதவி நீக்கம் பண்றீங்களோ, சஸ்பெண்ட் பண்றீங்களோ இல்லையா, தட்ஸ் a different thing. கேட்க வேண்டிய கேள்விகளை, நேர்மையான கேள்விகளை என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. சார் இப்ப இந்த சம்பவம் குறித்து தமிழக அரசாங்கத்துல வந்து ஹோம் மினிஸ்ட்ரியும் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க, ஆளுநர் RN ரவி அவர்களும் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா, ஆளுநர் பேரை சொன்னாலே இவங்களுக்கு எல்லாம் எரியும். இவர் இதுக்கு வேற நிர்வாகத்தை எதுக்கு தலையிடுறாரு அப்படிம்பாங்க. நிர்வாகத்துல எல்லாம் தலையிடல. ஆளுநர்லாம் இன்னைக்கு வந்து அரசனுடைய தலைவர். இவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் தான், முதல்வர். நீங்க அதை வேலையை தான் பண்ணணும். ஆனால் தலைவன் நான் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல தான் அவர் கேட்டிருக்கிறாரு. இதுல ஏதாவது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கா, எங்கேயாவது ஒரு டிஸ்கனெக்ஷன் வந்திருக்குதா, சொதப்பிட்டாங்களா அப்படிங்க. ஏன்னா பாருங்க, புசியானந்த் 12 மணிக்கும் சொல்றாரு, இவங்க 3ல இருந்து 10 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எங்கேயோ இடிக்குது, பல விஷயங்கள் இருக்கு நம்ம சொன்ன மாதிரி. ஸோ அவர் கேட்டது ரொம்ப சரி. உள்துறை அமைச்சகம் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்கிற காரணம் வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் திங். அதாவது டெமோக்ரஸி நரேந்திர மோடி வந்த பிறகு ஆட்சியில ஜனநாயகம் செத்து விட்டது அப்படின்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் தூக்கிட்டு அலைஞ்சிங்கல்ல, இப்போ சொல்லுங்க, இதை நீங்க எப்படி பேன் பண்ண முடியும்? ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சாரம், ஒரு தலைவர் மக்களை சந்திக்க வருகிறார் அப்படின்னா அது அவங்களுடைய ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமை. தலைவரை பார்க்க வரணுங்கிறது மக்களுடைய ஜனநாயக உரிமை. இந்த ரெண்டையுமே நீங்க வந்து இது பண்ண முடியாது, ஏறி போட்டு மிதிக்க முடியாது. அதனாலதான் இதுல வேற ஏதாவது உள்ளடி வேலைகள் இருக்கோ அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டை கேட்டிருக்கிறாங்க. அதாவது மாநில உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை அவங்க கேட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களும் பிரஷர் கொடுப்பாங்க, கவர்னரும் பிரஷர் கொடுப்பாரு, ஊடகங்கள் நம்மள மாதிரி ஊடகங்களும் பிரஷர் கொடுப்பாங்க. மு.க. ஸ்டாலினுக்கு இது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் மிக மிகவும் அவசியம். இப்ப தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உடனடியாக வந்து முதல்வர் ஸ்டாலின் பதவி விலகணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை முன் வச்சாங்க. இதையே தான் அண்ணாமலையும் சொல்லியிருக்காங்க. மாநில தலைவர் சொன்னதான் நானும் ஏத்துக்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா பார்த்தா நான் ஓகேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க வந்து லாஸ்ட் 4.5 இயர்ஸா நீங்க பார்க்கணும். 4.5 வருஷத்துல என்னென்னலாம் நடந்திருக்கு. காவல்துறை உண்மையிலேயே சிறப்பாக செயல்பட்டதா? ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்காட்லாண்ட் யார்டுனா இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து. அந்த ஸ்காட்லாண்ட்ல ஒரு தனி போலீஸ் படை இருக்கு. ரொம்ப வேர்ல்டுல ரொம்ப மிகப்பெரிய துப்பறியும் நிபுணர்கள் இருக்கிற படை அது. அத மாதிரிதான் இவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு காவல்துறை எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. காவல்துறைக்குள்ளேயே ஒரு தனிப்படை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சங்கர் ஜிவாலுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு 2 மாசம் முன்னால் தான் அந்த தனிப்படையை ஒத்துக்கிட்டு அவரே வந்து டிஸ்மேண்டில் பண்ணினாரு. அந்த தனிப்படை ஏன் அமைக்கப்பட்டது அப்படின்னா, அந்த பிரபலங்களுக்கு, ஊர்ல இருக்கிற பெரிய ஆளுங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, நடிகர்களுக்கு,
செல்வந்தர்களுக்கு மட்டுமே ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு. அப்படின்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு பாமர ஆளுகளுக்கெல்லாம் ஒண்ணுமே ப்ரொடெக்ஷன் கிடையாதா? அதுதான் நம்ம வந்து இதுல பாக்குறோம். கரூர்ல நம்ம பார்த்தது அதுதான். அதாவது பிரபலங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்பதற்காக காவல்துறை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி கள்ளச்சாராயம் மரக்காணத்துல ஆச்சு, அதுக்கப்புறமா இங்கே ஆச்சு, கள்ளக்குறிச்சியில ஆச்சு, அதுக்கப்புறமா கடலூர்ல 2 பேரை கொண்டு போட்டானுங்க. எதுக்குடா இங்க வந்து சாராயம் குடிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா பால் பேக்கெட் மாதிரி சாராய பேக்கெட்டை வீடு வீடா கொண்டு போயிட்டு விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறான் காலையில. இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. போதைப் பொருள்ல சிக்கினது யாரு சார்? ஜாஃபர் சாதிக்கு, உங்களுடைய அயலக அணி தலைவர். அதுக்கப்புறமா ஞானசேகரன் வழக்கு. இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள். அஜித் குமாரை அடிச்சே கொண்டு விட்டாங்க. ஒண்ணுமே தெரியாத அஜித் குமார் அப்பாவே அடிச்சு கொண்டு விட்டாங்க. ஏன் கொண்டாங்க? அந்த அம்மா, அவங்க ஒரு டிஎம்கே அனுதாபி. நீங்க எப்படி சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னாலும் திமுக காரங்களை எப்படியாவது நம்ம காப்பாத்தி கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கிறாங்க. மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, எல்லாமே ஒண்ணும் இல்லை சார். ராஜா என்ன சொன்னாலும் நீங்க பாருங்க. சம்பாதிக்க முடியாதவங்க வருத்தப்பட வேண்டாம், சம்பாதிக்க முடியாத கழக கண்மணிகள் வருத்தப்பட வேண்டாம், அடுத்தது நம்ம தான் ஆட்சி அமைப்போம் 2026க்கு அப்புறமா நீங்க சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னா, இவங்களுடைய இலக்கு என்னங்கிறத பாருங்க. இவங்க இலக்கு வந்து மக்கள் நலமோ வளர்ச்சி திட்டமோ எதுவுமே கிடையாது. வளர்ச்சி திட்டம்லாம் நீங்க என்னையா பண்றது? நரேந்திர மோடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருல. 11 லட்சம் கோடி ரூபாய் 10 வருஷத்துல கொடுத்துருக்கிறாரு அவரு. அதை வச்சுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற திறமைசாலிகள்லாம் தொழில் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க, தொழிற்சாலை நடத்துறாங்க, பெரிய பெரிய கம்பெனிகள் நடத்துறாங்க. மாநில அரசு என்ன பண்ணிச்சு? ஒண்ணும் கிடையாது. சோ இவங்களுடைய இலக்கு என்னன்னு சொன்னா, இருக்கிற கொஞ்சம் நேரத்துல நிறைய அடிச்சுக்கிட்டு போகலாம் அப்படிங்க, எங்கெங்கெல்லாம் வந்து லூட்டி அடிக்க முடியுமோ எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பாக்குறாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது கண் தொடர்ச்சியாக நிர்வாக சீர்கேடு சார். துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க எப்படி டீல் பண்ணினாங்க நீங்க பாருங்க. ஆசிரியர்கள் அவங்க எப்படி டீல் பண்றாங்க பாருங்க. பணி நிரந்தரம் செய்யப்படாத ஆசிரியர்கள் இன்னைக்கும் அப்படியே இருக்கிறாங்க. மாநில அரசு இது சென்னை ஹைகோர்ட் திருப்பி சொல்லுது, டோன்ட் பிளேம் த சென்டர் அப்படின்னுட்டு. டோன்ட் பிளேம் த சென்டர் அப்படின்னு திருப்பி அவங்க சொல்றாங்க. அடிக்கடி அவங்களுக்கு தலையில குட்டு வச்சாச்சு. இவ்வளெல்லாம் பண்ணிட்டும் கூட இன்னைக்கும் காவல்துறை இந்த மாதிரி ஒரு சீர்கெட்டத்தனமா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொன்னா அதுக்கு முதல்வர் தான் காரணம். இதே முதல்வர் தானே சார் பகல்காம்ல, எங்கேயோ அமர்நாத் போற வழியில பகல்காம்ல காட்டு பகுதியில சுற்றுலா பண்ணிட்டு இருக்கிற 26 பேரை வெளிநாட்டுல இருந்து வந்த தீவிரவாதிகள் கொன்ன போது இவர் என்ன சொன்னாரு? சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாத பிரதமர் பதவி விலக வேண்டும். நீங்களும் விலகுங்க. இவங்கெல்லாம் ஏழைங்க, இவங்கெல்லாம் சாதாரண மக்கள். செத்து போனவங்க பாருங்க. அந்த பால் பாட்டில் கீழே கிடக்கு. என்ன ஒரு மோசமான ஒரு காட்சியை நீங்க பாருங்க. அந்த பால் பாட்டில் எந்த குழந்தை குடிச்சதோ அந்த குழந்தை இன்னைக்கு உயிரோட இருக்கோ யாருக்குமே தெரியாது சார். இந்த மாதிரியா ஒரு கடமை தவறிய அரசு டிஎம்கே அரசு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். டிஎம்கே நான் டைரக்டா இந்த இன்சிடென்ட் தான் பிளேம் பண்ணல. அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு காரணமே டிஎம்கே அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா சொல்லக்கூடியதற்கு எவ்வளவு ஆதாரங்கள் வேணுமோ அவ்வளவு ஆதாரங்கள் இப்போ இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆதாரங்கள் இந்த புலன் விசாரணையில தெரிய வரலாம், அல்ல வராமலும் போகலாம். ஆல் செட் அண்ட் டன். முதல்வர் கீழே இறங்குவாரு, ரிசைன் பண்ணுவாரு. நீங்க சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி, நயினார் நாகேந்திரன் சொன்ன மாதிரி நீங்க ரிசைன் பண்ணிடுங்க. பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது யார் வருவா? அரசியல் அனுபவமே இல்லாத, அறிவு முதிர்ச்சியே இல்லாத உதயநிதியை தூக்கி இவங்க வந்து முதல்வரா வைப்பாங்க. வேணுமாயா உங்களுக்கு? அதனால முதல்வர் பதவி விலகுவது வந்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு, அதை அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தேங்க்யூ. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.